என்ன பொழப்பு ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா இல்லை எந்திரா எந்திரா டேய் செல்லா எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா ஐயா வாங்க 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 ஐயா கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம் பாத்தியா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது? அட் எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்திலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ வாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானையா? பத்திக்கிட்டாடா கிருஷ்ணமூர்த்தி. ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை தவளை மாதிரி குறு குறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கவலைப்படாதா கிருஷ்ணமூர்த்தி, உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பட்டி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற. நீ தைரியமா இரு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கூச்சல விடுற உள்ள வந்து அலப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன். இருந்துக்கிறியா இருந்துக்கிறியா இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையமா அவுத்து போட்டு ஆறாக இருக்கா டான்ஸ் அதை பார்க்க போயிடுறாங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையமா எவன் பாப்பா சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்குனே பிறந்திருக்க. என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? ஐய எந்த எருமடா அப்படி சாப்பிட்டா? கர்ம கர்ம நல்ல மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. யார பார்த்து தம்பின்னா கொப்ப வயசு எனக்கு. அப்படியா தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் கிப்பையும் இருந்தா மனுஷன் சாப்பிடுவானடா. ஓல கிளீன் பண்றா. அப்படி சொல்லு. தொம்பியாம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறா? தொடரா தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி வாப்பா. ஐயோ டே பெரியவரே வாடா. சாப்பிட என்ன இருக்கு? என்ன கொடுத்தா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் போல பார்த்தா போ விட மாட்டேங்கிறாங்களா. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி 6 மட்டன் பிரியாணி ஒரு 12 ஆப்பாயில் 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம். நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டது திங்க முடியலடா. சரி சரி நல்லா போட்டா குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போடுற மாதிரி போறீங்களா? டேய் ஹோட்டல்ரா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். நானும் பாக்குறேன். எங்க ஐயாவை பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். என்ன என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு வர ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியாரா? அடிச்சு உன்னைய பொட்ட ஓபன் பண்றடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. டேய் டேய் கரெக்ட்டா அடிங்க பாரு. கரெக்ட்டா மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. ஏய் முட்டை சுந்தரடா. இங்க இருக்க மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. ஏய் அடிடா. ஓகே சார். யூனிஃபார்மா அனுப்புங்க. என்னது?
ஹலோ 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 பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மள பார்த்து கத்துக்கிறப்படாது. புரியலையே சார். புரியல? நீ ஸ்டூடெண்டா டீச்சரா? அது என்ன லோ இப்பு இத்துரு கொண்டு ஜாக்கெட் பின்னால முதுகு செவரு மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கும்போது எனக்கே சிப்பு சிப்பு சிப்புன்னு ஒரு மாதிரியா இருக்க. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பசங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்? என் புலப்பல மண்ணள்ளி போட பாக்குறியா? என்ன சிரிப்பு? இங்க படிக்கிற பொண்ணு கூட நாளைக்கு ஒண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்கூலுக்கு அசிங்கமா ஏறாது. இனிமேல் ஸ்கூலுக்கு வர்றப்ப பழைய நடிகை கண்ணாம்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாம்பாவா? அது யாரு சார்? உன் பாட்டிய பாத்திருக்கீல்ல? ஐயே, அந்த மாதிரி தான் வரணுங்க. நொய்ய வா கையெழுத்து சார். ட்ரெஸ் மாத்திட்டு வந்து போடு. வந்துட்டான். அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா போடு. டீச்சரா டீச்சர். மாணவர்களே போய் பாப்போம் வாங்க. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் நம்ம முன்னா போய் கொடுத்த மேட்டர் புக் எடுறா. இந்தா இந்தா. வரா. இருவரும் அறைக்குள் போய் கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள். அவள் மனசு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. வசீகர கண்களுடைய அந்த கட்டழகு வாலிபன் மெல்ல மெல்ல அந்த அறையை நோக்கி நடந்து வந்தான். எப்படிடா இருக்கும்? மெதுவாக வந்து எட்டி பார்த்தான். அவள் மனது புகைய ஆரம்பித்தது. வேலை பண்றா, வேலை பண்ணியா? இருடா, அடுத்த பக்கம் பார்க்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த பக்கமா? மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான். What a beautiful story. படிடா 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 படிடா. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. Boys come out. ஏன்டா நடிச்ச? என்ன காதறன? நான் எங்கடா தட்டனே? மொத்தம் வாங்குவேன். இச்சி இச்சி என்று சத்தம் கேட்டது. கேட்டா கேட்டு போது வாங்க. அடச்சே, எவன்டா அது சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி? நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த இடத்தை விட்டு நகலாது. மரியாதையா வெளியே வாங்க. வாங்கடா வெளியே. டேய், அது கரடி இல்லடா, நம்ம எச்சம்டா. ஐயோ ஐயோ வரலப்பா. போடா போடா. நீ போடா. போட்டு போடா போடா. டேய், ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா? என்ன சார் யோசனை பண்றீங்க? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு யோசிக்கிறேன். ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார். ஏன் இதே தப்ப அந்த ஒரு வாரம் வெளியே போய் பண்றதுக்கா? நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட வாழ்நாள் பூரா மறக்கப்படாதா? அந்த அளவுக்கு இருக்கணும். எந்த கக்கஸ்ல 5 பேரும் தம் அடிச்சீங்களோ அதே கக்கஸ்ல 5 பேர் கைய விட்டு கழுவணும். போங்க சார், ரொம்ப அசிங்கமா இருக்கும் சார். இத முதல்ல யோசனை பண்ணிருக்கணும். போடா போடா. இந்த பாக்கெட் எடு. அது எல்லாத்தையும் போறேன்டா. போடா போடா. எங்க வந்து விளக்க மாட்டேங்குது? கழுவுடா. கையில வச்சுக்கிட்டு இருக்க குளிக்குள்ள போறான். ஹலோ, வந்துட்டோயா. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங் சார். வெல், ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னை மிருகமா மாத்திராதீங்க. அதையும் மீறி நீங்க எடக்கு முடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணீங்க, அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிறேன். பி கேர்ஃபுல். ஓகே? ஓகே சார். வெரி குட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது, ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம். ஓகே சார். வெரி குட் வெரி குட். பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல தேவை கவனம், பொறுமை. எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும். என்ன புரியுதா? ஆஹா, நம்ம பொறுமையை குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே.
கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். டேய், ஏன்டா போய் பீட்டி வாத்தியார் கூட்டி வா. ஓகே சார். போ வாடாங்க வாங்க. சட்டை கலரா கலண்டா சட்டைய கலட்டு. இந்த பார், சட்டையை சுருட்டி ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வலிச்சு எடுக்கிற எடு. டேய், தொடச்சு முடிச்சோம்னா சுவு சாட்சியெல்லாம் கலந்து வெறுங்காலோட நடந்து பார்ப்பேன். லேசா குத்துச்சா கூட உன்னை கொண்டு விடுவேன். தொட. நல்ல அரிசி முட்டமா இருந்துகிட்டு என்ன அட்டகாசம். அந்த பொண்ணுங்களை பாருங்கடா, எவ்வளவு பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்கள பார்த்தாவது திருந்துங்க. கரிஷ்மா, இங்க என்ன இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். அதை காப்பாத்திக்க தெரியாது. அறிவிட்ட குரங்கு குரங்கு. வாங்க. சாரி சார், என்னையும் சட்டையை கழட்ட சொல்லிடாதீங்க சார். என்ன முட்டாள நினைச்ச? போன துணி எடுத்தாங்க கூட சேர்ந்து தொட. தொடலாமா? குட் மார்னிங் சார். இந்த பாலு எவன் சேட்டை பண்ணாலும் உடனே வாழை ஒட்ட நறுக்கிறதா. ஓகே? எஸ் சார். யாயா நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க? போச்சுடா போச்சுடா. ஒன்னும் போகல. இந்த சொல்யூஷன்ல இத 2 சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய யார் மூக்குல காட்டினாலும் ஆள் செல்லதான். பீச் போலாமா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார், ஹெல்ப் பண்ணவான்னு சிக்னல் கொடுத்தா வேணா நானே போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? பிச்சு புடம் பிச்சு பொறுக்கு. என்ன பாக்குற? பொறுக்குறல. ஈஸ்வர் எதிகோ சோடியம் பைகார்பனேட், இதான் நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதோட ரிசல்ட் என்ன சார்? இங்கிட்டு பாருங்க சார். இதான் ரிசல்ட்டாடா? You get out! Hey! ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் டொனேஷன் கொடுத்துட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் பாக்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? குடுக்கலாம்னு முடிவு பண்ணியா? சாரி சார், டொனேஷன் கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சார். எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் சார் என்ன படிக்க வைக்கிறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இதே முதல்ல நீ என்ன சொல்லல? ஏன் சொல்லல? வாங்க கூட. ஆமா. டியர் ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டேபிள் கட்டுறதுக்காக எல்லாரும் டொனேஷன் கொடுத்தீங்க. பாவம் பாக்கியாக இருந்த பொண்ணுனால கொடுக்க முடியல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்ததுக்கு பின்னால ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்னால கொடுக்க முடியலனா அது நம்ம எல்லா பேருக்குமே அசிங்கம். இந்த பொண்ணுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உதவி பண்ணி அந்த பொண்ணோட மனத்தை நம்ம எல்லாரும் காப்பாற்றணும். முதல்ல என்னால முடிஞ்சது 500. சுஜா, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்களால முடிஞ்ச 5ஓ 10ஓ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். நான் அங்க இருக்கேன். ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. டிவி வச்சிருக்காங்க, படம் போட மாட்டேங்கிறாங்க. இது என்ன மைக்கு?
ஹலோ 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 மைக் ஸ்டேஷன் 1 2 3. ஐயோ அதுக்கு மேல தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டுமா சார்? தாராளமா எடுத்துங்க. உங்க ஸ்கூல்ல ஏகிட்ட நல்லா தான் இருக்கீங்க. Okay. பேர் என்னம்மா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? லேக்கா. லேக்கா? என்ன அதுக்கே மறந்து நானு? இல்ல அதே பேர் வச்சுக்கிட்டா வேற பேர் மாத்திட்டீங்கன்னு சும்மா செக்கிங் பண்ணேன். செக்கிங் பண்ற மூஞ்ச பாரு. எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். பரவாயில்ல. வாடி வாடி நட்டுக்கட்டு மசமா வந்து மாட்டி அப்படி போடு. அதுக்கு இப்போ என்னங்குற? தானே தானே தானா நானே தானே தானே தன்னா நானே அப்படி போடு. அறிவு இருக்கா உனக்கு? கூட்டி வந்து கொட்டுறீங்க. என்னன்னு அந்த பிரின்சிபல் எவ்வளவு சிட்டு தெரியும்ல? பொம்பளை வாட கண்டாலே பிடிக்காது. நீ என்னடானா அந்த பொம்பளை மடியில போட்டுட்டு வாடி வாடி நாட்டு கட்ட பாட்டு பாடிட்டு இருக்க. அதுவும் மைக் ஆன் பண்ணிக்கிட்டு. நல்ல வேளை நாங்க வந்துட்டோம், இல்ல ஸ்கூல்ல நாரி இருக்கும். அது மட்டும் இல்லையா, போலீஸ் தெரிஞ்சா உனக்கும் 10 வருஷம் எங்களுக்கும் 10 வருஷம். இந்த போடுங்க. அடிச்சீங்கன்னா பாத்துங்க. ஏன்னா சிவனேன்னு பாம்பு வித்த காரணம் கூட்டி வந்து ஏன்டா அப்படி மிஞ்ச பண்றீங்க? நான் போகலாம். அண்ணே உட்காருங்க. என்னண்ணே நீங்க சிட்டா இருந்தா தானே நாங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். ஆமா சாதிக்கிறீங்க. இங்க வந்தவன மிஞ்சி ஓடிங்க. நம்ம அரிக்குது. கழுத்து வர இருக்கமா கட்டிப்பீங்க. எந்நேரம் தூக்குல மாதிரி இருக்கா எனக்கு. அண்ணே கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கோங்கண்ணே. சரி ஒரு பீடி இருந்தா கொடுங்க. அண்ணே பீடி என்ன பீடி? 6 மணிக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் சிகரெட், ஆஃப் பிராந்தி, பிரியாணி போட்டு வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஒரு பீடியா அரை பாட்டில் சாராயம் கொடுத்தா போதும். ஓ இந்த பத்தி ஒன்னு விட்டு போதான்னு பாரு. டேய் சிலுக்கு பீடி ஸ்டாக்ல இருந்து ஒரு பீடி எடுத்து கூட. யோ ஸ்கூல்ல பீடி எல்லாம் பிடிக்க கூடாதியா, வகுப்பு நாரிடுமியா. கக்கத்துல போய் எழுதுக்கிறேன். குர்ரா சொன்னா சொல்லி கேளியா, வேணாம் குர்ரா உன் சொல்ல தாங்கல. குர்ரா நெருங்கிய கட்டல எரும மாடு. டைம் யோ காதுல வைப்பாங்க பாக்கெட்ல வையா. போடா காலையில இருந்து இழுக்க வெல்ல பையில வைக்கலாம்.